அடுத்த தேர்தலில் நிச்சயமாக வந்து சீமான் வந்து சட்டமன்றத்துக்கு போவார்ன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. திமுகவை ஆதரிச்சாலும் சரி, அதில் சமூக நலன் இருக்கான்னு பார்ப்பார், எல்லாம் தூக்கி போட்டுவார். அதிமுக ஆதரிப்பார், அதில் சமூக மற்றும் மக்களுடைய நலன் இருக்கான்னு பார்ப்பார், இல்லைன்னா தூக்கி போட்டுவார். ஏன் பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரிக்கிறாருன்னா கூட அதில் ஒரு மக்கள் நலன் தான் பார்த்தார். இன்னைக்கு வந்து நாம் தமிழர் கட்சி வந்து திராவிட கட்சிகளை தவிர்த்து மூன்றாவதாக தமிழ் தேசிய சித்தாந்தத்தோடு ஒரு கட்சி உருவாகணும்னு நினைக்கிறார் இல்லைங்களா? இப்போ திமுகவுடைய சமீபத்திய செயல்பாடுகள்னா உங்களுக்கு நம்பிக்கைக்குரியதாக இருக்கா? அவங்க இஸ்லாமிய பாதுகாவல தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இப்போ வெங்கையா நாயுடு தொடர்ச்சியாக அதான் நான் சொல்றேன், இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு எப்பவுமே இஸ்லாமியர்கள் இறைவனை மட்டும்தான் நம்பணும். நான் கேட்குறேன், ஒரு ஆர்எஸ்எஸ்கார பாபர் மசூதி இடிச்சு நாங்கள் தாண்டான்னு போடுறான், அவன் மீது வழக்கு போடல. சமூகத்தினுடைய வலி வேதனை அதை பதிவு செய்ய யாரும் அதை பதிவு செய்யறதில்ல. பதிவு செய்யறோன்னா என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இப்போ நான் இதை பேசுறேன் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவேன்னா, பிஜேபி கிட்ட இவனுக்கு காசு இருக்கு. எப்படி பிஜேபி ஆர்எஸ்எஸ் கிட்ட காசு வருது. யார் பாபாவின் மாணவனாக இருந்து பாபாவின் மாணவனாக இருந்து சுமார் 18-20 ஆண்டுகளாக கொடும் சிறையில் இருந்து விடுதலையாகி இன்னைக்கு சமூக ரீதியான அரசியல் செய்யக்கூடிய என்னை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தைகள் இவங்களுக்கு பிஜேபி இருந்து காசு வருது. என்ன பண்ணுவீங்க நீங்க? அப்போ மாநிலத்துக்கு போய் வெள்ளக்கூட பிடிச்சி தான் இவங்க வரவேற்பு. எடப்பாடி பழனிசாமி கூட வெள்ளக்கூட பிடிச்சி தான் வர கொடன்றது கருப்பு கொடை தான். ஆமா. அதனால் திமுக பாபா வந்து சிறுவருங்க அடிக்கடி திமுக எப்பெல்லாம் எதிர்கட்சியாக இருக்கோ மக்களுக்கு ஆதரவாக செயல்படுறா, இப்பெல்லாம் ஆளுங்கட்சியாக மாறுதோ அப்போ மக்களுக்கு எதிராக செயல்படுறாங்க. வணக்கம். ரைஸ் ஆஃப் தமிழ் வலைவலிக்காக நான் உங்கள் பார்த்திபன். இன்றைய நேர்காணலுக்கு நம்ம அவைக்கு வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் தேசிய லீக் கட்சியை சார்ந்த ஐயா தடா ரஹீம் அவர்கள். தமிழக அரசியல் சூழல் ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு. புது புது வரவுகள்லாம் வராங்க. தமிழ் தேசியம், திராவிடம், இந்து தேசியம், இது மாதிரி பல தத்துவங்கள் வந்து ஆக்ரோஷமாக இருக்கிற சூழ்நிலையில் இஸ்லாமியர்கள் வந்து ஐயா பழனி பாபாவுடைய மறைவுக்கு பின்னாடி அந்த தமிழ் இன அரசியல்லேருந்து விலகி நீண்ட தூரம் வந்துட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு ரொம்ப நாளாகவே இருக்குது. அதுக்கு அந்த கேள்வியை சரியான ஒரு நபர்கிட்ட கேட்கணும், அது நீங்கள் தான். ஏன்னா நீங்கள் வந்து ஐயா பழனி பாபாவோட பயணித்தவங்க. உங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில் இப்போ போயிட்டுருக்கிற அரசியல் சரிதானா? இஸ்லாமியர்களுடைய அரசியல் தமிழ் தேசிய அரசியல் நோக்கி திரும்புறது நல்லதா, இல்லை திராவிடத்தை தொடர்ந்து போகிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, தமிழ் தேசியமா திராவிடமான்றது நாங்கள் வந்து பார்க்க முடியாது. ஏன்னா இனம், மொழி, மதம் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது தான் இஸ்லாம். அந்த கண்ணோட்டத்தில் தான் இஸ்லாமியர்கள் அணுகுவாங்க. ஆனால் இன்றைய சூழலில் தொடர்ந்து தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் ஆண்டு எந்த விதமான ஒரு எங்கள் சமூகத்துக்கு உண்டான முன்னேற்றங்கள் எதுவுமே இல்லை. ஏதோ அந்த திராவிட கட்சிகளுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய முஸ்லீம் கார்ப்பரேட் முதலாளிகளுடைய கைப்பாவையாக செயல்படக்கூடிய அமைப்பு தலைவர்கள் சில பேர் பலனடைகிறாங்க, அப்படிதான் சொல்ல முடியும். தவிர சமூகத்துக்காக எந்த பலனும் இல்லை. நிச்சயமாக வந்து இப்போது தமிழ் தேசிய சித்தாந்தத்தோடு அரசியலை முன்னெடுத்திருக்கக்கூடிய சீமான் அவர்கள் இவருக்கு பின்னாடி அணிவகுப்பாங்களா இல்லையா அப்படின்றது ஒரு கேள்வி. ஆனால் இவருக்கு பின்னாடி அணிவகுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் அவருக்கு உண்டான ஓட்டு விகிதாச்சாரம் அதிகமாக சிறுபான்மை இஸ்லாமியர்கள் நிச்சயம் சீமானுக்கு ஆதரிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு போயிடுவாங்க. ஆனால் இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னீங்கன்னா, நம்ம வாக்கு போட்டாலும் அவர் ஜெயிக்க போகிறது இல்லை, அப்போ ஜெயிக்காத நபருக்கு நமக்கு ஏன் வாக்கு அளிக்கணும் அப்படின்ற ஒரு சிந்தனை முஸ்லீம்கள் கிட்ட மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த மக்கள்கிட்டயே ஒரு தொகுதிக்கு பார்த்தீங்கன்னா 10% மக்கள் அப்படி நினைப்பாங்க. நம்ம ஓட்டு போட்டாலும் அவங்க ஜெயிக்க மாட்டாங்க, எதுக்கு நம்ம ஓட்டை வேஸ்ட் பண்ணணும் அப்படின்றது தான். புரியுதுங்களா? இப்போ அந்த அடிப்படையில் தான் வந்து தமிழ் தேசிய களத்தில் இருக்கக்கூடிய சீமானுக்கு தங்களுடைய ஆதரவை முழுமையாக செலுத்தாமல் இருக்காங்க. இப்படி தான் நீங்கள் பார்க்கணும். தவிர சீமானை இஸ்லாமியர்கள் புறக்கணிக்கிறாங்கன்றது நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா அவர் தொடர்ந்து இங்கே தமிழ்நாட்டில் இப்போ தற்சமய அரசியலில் வந்து அவர் வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்க கட்சியில் யாரும் இல்லைனாலும், பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாரும் இல்லைனாலும், நகர்மன்ற இந்த மாதிரி கவுன்சிலருக்கு யாரும் இல்லைனாலும், இன்றைக்கி வந்து தமிழகத்தில் ஒரு எதிர்கட்சி போல செயல்படக்கூடிய ஒரு கட்சி என்றால் நாம் தமிழர் கட்சி தான். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை.
அடுத்த தேர்தலில் நிச்சயமாக வந்து சீமான் வந்து சட்டமன்றத்துக்கு போவார்ன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஆனால் சீமான் அவர்கள் கூட இருக்கக்கூடிய தம்பிமார்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அடுத்த மாதிரி தேர்தலில் முதல்வரே சீமான் ஆயிடுவார்னு நினைக்கலாம். அது அவங்களுடைய இது மிகைப்பட்ட ஒன்று. ஆனால் என்னுடைய இது எப்படின்னு சொன்னால், தமிழக மக்கள் நிச்சயமாக வந்து இந்த மாதிரி சீமானை வந்து சட்டமன்றத்துக்கு அனுப்பி வைப்பாங்க. ஏன்னா இவரை போன்ற நபர்கள் சட்டமன்றத்துக்கு போனால் தான் மக்கள் பிரச்சனை நிறைய பேச வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்காகவே இந்த முறை சீமானை வந்து 26 சட்டமன்ற தேர்தலில் சீமான் சட்டமன்றத்துக்கு போவார்ன்றது என்னுடைய கருத்து, ஒரு அனுமானம். ஆக இஸ்லாமியர்களை பொறுத்தவரையிலும் அப்படி வந்து தமிழ் தேசிய களத்தில் இருக்கக்கூடிய சீமானுக்கு வந்து வெற்றி அந்த விளிம்பு இருக்கும்போது நிச்சயம் இஸ்லாமியருடைய வாக்குகள் முழுக்க அவருக்கு போகும். சில இஸ்லாமிய இளைஞர்கள் முன்னுள்ள வெளிப்படையாக சீமான் அவர்கள் ஆதரிக்கிறாங்க, நிறைய இருக்காங்க. தமிழ் தேசியம் பேசக்கூடிய இஸ்லாமியர்களையும் நம்ம நிறைய பார்க்குறோம். ஆமாம். ஆனாலுமே வாக்குன்னு வரும்பொழுது திராவிட கட்சியான அது குறிப்பாக திமுகவை மட்டுமே நோக்கி நகருது, எந்தவித டிமாண்டுமே வைக்கிறது இல்லையோ. இல்லை, அதுதான் நான் சொன்னேன் உங்களுக்கு. ஏன்னு சொன்னீங்கன்னா, வெற்றி தோல்வியை பார்க்கக்கூடிய மக்கள் இஸ்லாமியர்கள் நம்முடைய வாக்குகள் வீணாக போயிடக்கூடாதுன்னு பார்ப்பாங்க, வேற ஒன்றும் இல்லை. அதனால வந்து இப்போ நம்ம சீமானுக்கு வாக்கே செலுத்தினா கூட சீமான் வெற்றி பெற போகிறது இல்லை. அப்படி இருக்கும்போது நாம் வந்து வெற்றி பெறக்கூடிய கூட்டணிக்கு, வெற்றி பெறக்கூடிய கட்சிக்கு நம்ம ஆதரிப்போம் அப்படின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்படுறாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு விகிதாச்சாரம் இன்னும் கொஞ்சம் கூடிச்சுன்னு சொன்னால் நிச்சயம் இஸ்லாமியர்கள் வந்து அந்த வாக்கை செலுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக இவரால் மாபெரும் வெற்றி பெற முடியும். கண்டிப்பாக, அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. இப்போ நீங்கள் பாபாவுடைய அரசியலும் இன்றைய சமூக இஸ்லாமிய தலைவருடைய அரசியலும் வேறுபட்டது. அவர் முற்றிலும் மாறுபட்டது, முற்றிலும் மாறுபட்டது. அவர் இஸ்லாமிய மக்கள் நலனில் கருதி இருந்தார். ஒரு திமுகவை ஆதரித்தாலும் சரி, அதில் சமூக நலன் இருக்கான்னு பார்ப்பார், இல்லைன்னா தூக்கி போட்டுருவார். அதிமுக ஆதரிப்பார், அதில் சமூக மற்றும் மக்களுடைய நலன் இருக்கான்னு பார்ப்பார், இல்லைன்னா தூக்கி போட்டுருவார். ஏன் பாட்டாளி மக்கள் கட்சியை ஆதரிக்கிறாருன்னா கூட அதில் ஒரு மக்கள் நலன் தான் பார்த்தார். இன்னைக்கு வந்து நாம் தமிழர் கட்சி வந்து திராவிட கட்சிகளை தவிர்த்து 3வதா தமிழ் தேசிய சித்தாந்தத்தோடு ஒரு கட்சி உருவாகணும்னு நினைக்கிறாரு இல்லைங்களா? இதை வந்து 90 வாக்குலேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாபா அதை சொல்லிட்டார். தமிழ்நாட்டில் பிடிச்ச மிகப்பெரிய சனியன்கள் இந்த திராவிட கட்சிகள், இதை ஒழிக்கணும் அப்படின்ட்டு தான் ஒரு மாற்று உருவாக்கணும் அப்படின்ட்டு தான் ராமதாஸ், பாமக தலைவர் ராமதாஸ் தலைமையில், டாக்டர் ராமதாஸ் தலைமையில் ஒரு கூட்டமைப்பை உருவாக்கினார். அந்த கூட்டமைப்பு பார்த்தீங்கன்னா சாதிய சங்கமம் என்ற ஒரு கூட்டமைப்பு. எல்லா சாதி சமூக மக்களும் ஒன்று திரண்டு அப்போ வந்து என்ன பண்ணலாம், ஒரு கூட்டமைப்பு உருவாக்கி திராவிட கட்சிகளை தமிழகத்திலேருந்து விரட்டணும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அவர் போட்ட விதை தான் அது இன்னைக்கு வந்து நாம் தமிழர் கட்சி முன்னெடுத்து செயல்படுவதை தான் நான் பார்க்குறேன். இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னாங்க, எந்த ஒரு விதமான ஒரு டிமாண்டே இல்லாமல் அந்த இஸ்லாமியர்கள் வாக்கு 15% போய் முழுமையாக திமுகவை வலு சேர்க்கிறதுங்கிறது எந்த வகையில் நியாயப்படுத்த முடியும்? இப்போ இன்னைக்கு வந்து போதைப் பொருட்கள் கட்டற்று ஒரு தமிழகத்தில் பரவி ஓடுறதை நம்ம பார்க்க முடியுது. அது மாதிரி இந்த டாஸ்மாக் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. டாஸ்மாக்கை மிஞ்சிய கஞ்சா போதை அப்படிங்கிற மாதிரி போதையில் அடுத்தடுத்த பரிணாமங்களை தமிழக இளைஞர்கள் போயிட்டு இருக்காங்க. பள்ளி மாணவர்கள், பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு நிலைமை, சாதிய கொடுமைகள் அங்கங்கே தலைவிரிச்சு ஆடுது, வேங்கை வயல் உதாரணம். இப்போ இது எல்லாத்தையுமே சகிச்சுக்கிட்டு எந்த ஒரு டிமாண்டையுமே வைக்காம இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலையை கூட டிமாண்ட் பண்ணாமல் போய் இஸ்லாமிய அமைப்பை சார்ந்த தலைவர்கள் தங்களுடைய வாக்கு அப்படியே செலுத்துறாங்க. இல்லை, அதுதான் நான் சொல்கிறேன். நான் ஏன் சொன்னால், இஸ்லாமிய முஸ்லீம் கார்பரேட்டுகள் இருக்காங்கல்ல, பணக்காரங்க, அவனுங்க தான் இந்த இஸ்லாமிய அமைப்புகளை கட்டமைக்கிறாங்க. யாரு கூட கூட்டணி வைக்கணும், யாரு கூட கூட்டணி வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த இஸ்லாமிய தலைவர்கள் அதாவது ஒவ்வொரு அமைப்பும் வந்து பொதுக்குழு செயற்குழு கூடி மாவட்ட நகர நிர்வாகிகள்கிட்ட கருத்துக்கள் எல்லாம் கேட்பாங்க. ஆனால் முடிவு எடுக்கிறது யார்? தலைமை. ஆனால் தலைமை யாரை கேட்குறாங்கன்னு சொன்னால், இந்த இஸ்லாமிய கார்பரேட்டுகள் இருக்காங்களே, முதலாளிகள், பெரிய பெரும் பணக்காரங்க, அவனுங்க பேச்சு கேட்டுனா திமுகவை ஆதரிக்கணுமா, அதிமுகவை ஆதரிக்கணுமா, அல்லது யாரை ஆதரிக்கணுன்றது அவங்க தான் முடிவு பண்ணுறாங்க. ஏன்னு சொன்னீங்கன்னா, அவங்க அந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு பொருளாதார ரீதியாக வந்து உதவி பண்ணுறாங்க அவங்க. அதனால் அவங்க எல்லா பொருளாதார உதவியும் பண்ணும்போது அவங்க வந்து அவங்களுடைய கட்டுப்படக்கூடிய ஒரு நபர்களாக தான் இவங்க இருக்காங்க. உதாரணத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா, இப்போ முஸ்லீம் லீக் இருக்குது, பழம்பெரும் கட்சின்னு சொல்லிக்கலாம் நம்ம. பழைய இந்தியா சுதந்திரத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி, அது எந்த மாற்று கருத்தில் உண்மைதான் அது. ஆனால் காயிதே மில்லத்து இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு அதன் பிறகு காயிதே மில்லத் முஸ்லீம் லீக் தலைவரான பிறகு அப்போ முஸ்லீம் லீக் செயல்பட்ட விதமும் இன்னைக்கு முஸ்லீம் லீக் செயல்படக்கூடிய விதமும் பார்த்தீங்கன்னா வேறுபட்ட ஒரு இது இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா
கடந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பாராளுமன்ற தேர்தலில், அதுக்கு முந்தைய பாராளுமன்ற தேர்தலில் முஸ்லீம் லீக்கு ஒரு சீட்டு ஒதுக்குறாங்க. எது திமுக கூட்டணியில் ஒரு சீட்டு ஒதுக்குறாங்க. அப்போ ஒதுக்கிட்டா அந்த திமுகவில், அதாவது முஸ்லீம் லீக்கில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் யாராவது தேர்தலில் நின்று வெற்றி பெற்றா அது வேற விஷயம். சரி. பட் நவாஸ் கனின்ற ஒரு சப்ஜெக்ட் அங்கே வருது. அதுக்கு முன்னாடி முஸ்லீம் லீக்கும் நவாஸ் கனிக்கு சிறிது சம்மந்தம் இல்லை. ஆனால் இன்னைக்கு அவர் சொல்லிக்கிறாரு, என் முப்பாட்டன் முஸ்லீம் லீக் இருந்தார், என் பாட்டன் முஸ்லீம் லீக்கில் இருந்தார், எங்கள் அப்பா முஸ்லீம் லீக்கில். அப்போ வேற கட்சிகளே இல்லை, முஸ்லீம்னு சொன்னாலும் முஸ்லீம் லீக்கில் தான் இருப்பாங்க, அது வேற விஷயம். ஆனால் நவாஸ் கனிக்கு முஸ்லீம் லீக்கு சம்மந்தம் இருக்குன்னா ஒரு துளியின் சம்மந்தமே இல்லை. அவர் யாருன்னு சொன்னால் திமுகவினுடைய தலைமை நிலைய செயலாளராக இருக்கக்கூடிய துறைமுகம் காஜாவுடைய சகோதரர் தான் நவாஸ் கனி. அப்போ நவாஸ் கனி வந்து முழுக்க முழுக்க திமுக கூடவே இருக்கக்கூடிய ஒரு திமுகவினுடைய அடிமைன்னு சொல்லலாம் நீங்க. திமுகவினுடைய அடிமை. அப்போ ஒரு சீட்டு முஸ்லிம்களுக்கு உண்டான பிரதிநிதித்துவமா திமுக கூட்டணி சார்பாக கொடுக்கறது மட்டும் இல்லாம ஒரு ஆளையும் கொடுத்துட்டு இவரை இந்த தொகுதியில் நிப்பாட்டிங்க, ஏன்னா உங்ககிட்ட செலவு பண்றதுக்கு உங்ககிட்ட காசு இல்லை. எப்படி செலவு பண்ண உங்ககிட்ட காசு. அப்ப முஸ்லீம் லீக் என்ன பண்ணுது, நம்ம கட்சிக்கு பிரதிநிதித்துவம், அதாவது அரசியல் பிரதிநிதித்துவம் கிடைச்சா போதும்னு நினைச்சு அந்த நபரை கைப்பாவே அவங்க சொல்ற நபரையே நிப்பாட்டுறாங்க. அப்போ சீட்டையும் கொடுக்குறாங்க, ஆளையும் கொடுத்துறாங்க. அப்போ அந்த நபர் வெற்றி பெற்று அவர் எம்பி ஆனார்னா அவர் திமுக சொல்லுவதை கேட்பாரா, இந்த சமூகம் சொல்லுவதை கேட்பாரா? திமுகவுடைய குரலாக தான் வழிபார். அப்போ திமுகவினுடைய கொறடாவுக்கு கட்டுப்பட்டு செயல்படக்கூடிய ஒரு எம்பியா சரி, இந்த முறை என்ன பண்றாங்க, மறுபடியும் ஒரு எம்பி சீட் கொடுக்குறாங்க, அதே நம்பரே தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. புரியுதுங்களா? அதே நம்பர். அப்ப முஸ்லீம் லீக்ல எம்பி ஆகிற அளவுக்கு வேற யாரும் ஆள் இல்லையா? இருக்காங்க, ஆனா பொருளாதாரம் இல்லை. இப்போ நவாஸ் கனின்னா உள்நாடு வெளிநாடு அந்த கொரியர் நடத்துறாரு, இவளான்னு சொல்லி இத்தியாதி எல்லா தொழிலும் செய்கிறாங்க. அப்போ திமுகவுக்கு நெருக்கமான ஒரு உறவோடு இருக்காரு, பல தொழில்களை செய்கிறாரு. அப்போ அவரால் அதை செலவு பண்ண முடியுது. நல்லா புரிஞ்சுங்க. சரி, அதையும் விடுங்க. இப்போ வக்ஃப் போர்டு சேர்மனா பார்த்தீங்கன்னா அவரையே தான் போட்டிருக்காங்க. அப்போ வேற முஸ்லீம் லீக் என்பது நவாஸ் கனி என்ற ஒரு நபரை சுற்றி தான் இருக்கா, நான் கேட்குறேன். அப்போ வக்ஃப் போர்டு ஏன் வந்து அவரை போடுறாங்கன்னு சொன்னீங்கன்னா, வக்ஃப் போர்டு எல்லா பள்ளிவாசலுடைய கட்டுப்பாடும் வக்ஃப் போர்டு கட்டுப்பாட்டில் வரும். இப்போ 26 தேர்தல் வருது. அப்போ 26 தேர்தல் வருதுன்னா இந்த இஸ்லாமியருடைய வாக்குகளை வந்து முழுக்க திமுக அறுவடை பண்ணணும். அப்போ முழுக்க திமுக அறுவடை பண்ணணும்னு சொன்னா அப்போ முஸ்லீம், அதாவது வக்ஃப் போர்டு யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கோ அவங்க தான் இந்த பள்ளிவாசல் முழுக்க கட்டுப்பாடு. அப்போ அந்த பள்ளிவாசல்களில் பிரசங்கங்களை வந்து ஏதோ ஒரு வகையில் திமுகக்கு ஆதரவான பிரசங்கங்கள் நடந்துகிட்டே இருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக யாருமே பேசுறதில்லை, என்னையை தவிர. இப்போ சமீபமாக என்னையை தவிர இதெல்லாம் வெளிப்படையாக யாருமே பேசுறதில்லை. இப்போ இப்படியெல்லாம் நான் பேசுறதுனால இதே நவாஸ் கனி எங்கிட்ட 10 கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்டு 2-3 வழக்கம் போட்டிருக்கேன். நம்ம அதெல்லாம் கவலைப்படுறதில்லை வைங்க. உன்னை மாரி கொள்ளை அடிச்சு வச்சுருந்தா நான் 10 கோடி இல்லை 100 கோடியும் கொடுப்பேன். நம்ம எங்கே 100 கோடி 10 கோடி கொடுக்குது? அப்படி இது போன்ற ஒரு செயல். இப்போது அவரை வக்ஃப் போர்டு சேர்மனாக போட்டாங்க. அப்போ அவர் என்ன பண்ணுவார், கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இப்போ 26 தேர்தலுக்கு முன்னாடி இந்த இஸ்லாமியருடைய வாக்குகளை திமுக பக்கம் சாய்க்கிறதுக்கு இருக்கக்கூடிய ஜமாத் தலைவர்கள், முக்கியஸ்தர்கள் எல்லாம் சந்திச்சு பேசி இப்போத்துலேருந்து அவங்க வந்து தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். இந்த வக்ஃப் போர்டு சேர்மனா நவாஸ் கனியை போட்ட உடனே இப்போத்துலேருந்து தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பித்தேன். இப்போ ஒரு 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 மஹல்லா ஒரு பகுதி இருக்குன்னா அந்த பகுதியினுடைய முக்கியமான தலைவர்கள் இருப்பாங்க, பெரும் பெரும் பணக்காரர்கள், அவங்க ஜமாத் தலைவர்களாக இருப்பாங்க. அவங்கள நியமனம் பண்ணி அதில் எதுனா கரடு முரடா எடக்கு முடக்கா பேசணும் அவனை நீக்கிட்டு வேற ஆளை போடுறது, அவங்களுக்கு ஆதரவான புரியுதுங்க, அவங்களுக்கு ஆதரவான போட்டு இப்போத்துலேருந்தே அந்த வேலையை ஆரம்பித்தாதான் தேர்தலுக்கு முன்னாடி நமக்கு ஒரு சரியான ஒரு களம் அமைச்சு கொடுப்பாரு. அதுக்காக தான் திமுக இப்போ நவாஸ் கனியை போடுறது. சரி, அவர் முஸ்லீம் லீக் பிரதிநிதியே இல்லை, அவர் திமுகவுடைய பிரதிநிதி. ஆனால் பேருக்கு முஸ்லீம் லீக் பிரதிநிதி. ஏன்னா முஸ்லீம் லீக் அவர் போஸ்ட் ஒட்டினது நீங்க பாத்தீங்களா, இல்ல முஸ்லீம் லீக் பொதுக்கூட்டம் நடத்தியிருக்காரு, அவரு எதுவுமே இல்லை. அல்ல இஸ்லாமியர்கள் தொடர்பான இந்த பிரச்சனைக்காக குரல் கொடுத்திருக்காரா? எந்த இஸ்லாமிய பிரச்சனைக்கு எதுவுமே குரல் கொடுத்தது இல்லை. அவர் ஒரு கார்பரேட் செல்வந்தர், பெரிய பல கோடிகளுக்கு அதிபதி, அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். அப்போ அவர் வெற்றி பெற்றாலோ அவர் வக்ஃப் போர்டு சேர்மன் ஆனாலோ அந்த அடிப்பட்ட கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய வறுமையில் வாழக்கூடிய ஏழை முஸ்லிம்களுடைய நலன் பற்றி அவருக்கு கவலை இருக்குமா? இருக்காது.
இப்போ திமுகவுடைய சமீபத்திய செயல்பாடுகள்லாம் உங்களுக்கு நம்பிக்கைக்குரியதா இருக்கா? அவங்க இஸ்லாமிய பாதுகாவலர் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இப்போ வெங்கையா நாயுடு தொடர்ச்சியாக அதான் நான் சொல்றேன், இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு எப்பவுமே இஸ்லாமியர்கள் இறைவனை மட்டும்தான் நம்புவாங்க. அது கருணாநிதியோ அல்லது ஸ்டாலினோ அல்லது உதயநிதி ஸ்டாலினோ அல்லது அதிமுகவோ அல்லது பாதுகாவலர்களை யாருமே நினைக்கல. ஆனாலும் ஆதரிக்கிறாங்க. ஆதரிக்கும் போது அந்த ஆட்சி அந்த சமூக மக்களுக்கு ஆதரவாக செயல்படுறாங்க. ஆனால் இன்னைக்கு திமுகவை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு விதமான எப்படின்னு சொன்னீங்கன்னா, திமுகவும் பாஜகவும் ஒரு நாணயத்தின் 2 பக்கங்களாக தான் செயல்பட்டுட்டு இருக்கு. ஆனால் இதில் ஆழ்ந்து பார்த்தா தான் தெரியும், மேலோட்டமாக பார்த்தா தெரியாது. சரி, இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 200க்கும் மேற்பட்ட நபர்கள் மீது சைபர் கிரைம் வழக்கு பதிவு செஞ்சிருக்கு. எதுக்காகன்னு சொன்னால், இப்போ ஃபேஸ்புக்கில் பதிவு போடுறோம், அதை போடுறோம், இது போடுறோம் சொல்லி போட்டிருக்காங்க. நான் கேட்குறேன், ஒரு ஆர்எஸ்எஸ்காரன் பாபர் மசூதி இடிச்சு இது நாங்கள் தானு போடுறான், அவன் மீது வழக்கு போடல. சரி, அதை போடுறத ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பாருங்க சட்டத்துக்கு விரோதமாக இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி போட்டால் அவன் மீது சைபர் கிரைம் வழக்கு. இது 200க்கும் மேற்பட்ட வழக்கு இந்த தமிழ்நாட்டில் போட்டிருக்கேன். இப்போ சமீபத்தில் இஸ்லாமிய இளைஞர்கள் என் கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர் சாதிக்கு மீதே பார்த்தீங்கன்னா இதேமாரி ஒரு ஆர்எஸ்எஸ்காரன் தொடர்ந்து வன்மத்தை பேசிட்டு வரேன். அந்த ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் எடுத்து காவல்துறை இது நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது. இப்போ காவல்துறை நடவடிக்கை எடுக்கலாம், அப்போ இவங்களுக்கு பதில் நாங்கள் கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம் அப்படின்னு சொல்லி போட்டதுக்காக அவரை கைது பண்ணி குண்டர் சட்டமே போடுறாங்க. இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. அப்போ இந்த இஸ்லாமிய அமைப்பு தலைவர்களுக்கு தெரிஞ்சுட்டு தான் இருக்கு. இப்போ ஒன்றும் இல்லை, சுவடு மன்சூர்னு சொல்லி ஒரு நபர், ஒரு எழுத்தாளர், ஒரு பத்திரிகையாளர்னு வைங்க, இஸ்லாமிய பத்திரிகையாளர். அவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் திமுகவினுடைய மிகப்பெரிய அனுதாபினே சொல்லலாம். அவருடைய மகன்கள் உட்பட 6 பேர் மீது சமீபத்தில் சைபர் கிரைம் வந்து யூபா சட்டத்தில் கைது பண்ணுறாங்க. யூபா சட்டத்தில் கைது பண்றாங்க. அவர் மன்சூர்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வந்து கலைஞர் அண்ணாவினுடைய நூல் வெளியிடுறாங்க தமிழக அரசு சார்பாக. அதில் வந்து கருணாநிதி எப்படி கலைஞரானார் என்ற கட்டுரை ஆசிரியர், அவர் நல்லா புரிஞ்சுங்க, கருணாநிதி எப்படி கலைஞரானார் என்ற தலைப்பில் கட்டுரை ஆசிரியர் அவரையே யூபா சட்டத்தில் கைது பண்ணி உள்ள போடுறாங்க. அப்போ சமூகத்திலையும் அரசியல் ரீதியா ஒரு நெருக்கடி வரும்போது அந்த வழக்கை என்ஐஏ கிட்ட எடுத்து ஒப்படைக்கிறாங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய கொடூரம்! இஸ்லாமிய பாதுகாவலர் பாதுகாவலன்னு சொன்னா கோபம் வருது எனக்கு. பாதுகாவலன்னு சொல்றது எங்களுக்கு சொல்லிக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் நடந்துட்டு வருது. இது இஸ்லாமிய அமைப்பு தலைவர்களுக்கு தெரியாம இல்லை, எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் எல்லாருமே வந்து என்னன்னா, அங்கங்க இப்போ தமுமுக இருக்கு, அங்கங்க மாவட்டத்துக்கு ஒரு கவுன்சிலரு, அவன் அங்கே வச்சு அடித்து பிடிச்சி சம்பாதிக்கிற வேலையை அவன் பார்க்குறான். முஸ்லீம் லீக்கு அவன் சம்பாதிக்கிற வேலையை பார்க்குறான். இன்னும் சில பல கட்சிகள் திமுக ஆதரவு, திமுக கூட்டணி ஆதரவுன்னு சொல்லிட்டு அவாரா பிஸ்னஸ் உட்பட கோல்டு பிஸ்னஸ் உட்பட பண்ணிக்கிட்டு அவனுக்கு பொழப்பு நடத்துறானுங்க. அப்படி இருக்கும்போது அப்போ இந்த சமூகத்தினுடைய வலி வேதனை அதை பதிவு செய்ய யாரும் அது பதிவு செய்யறது இல்லை. பதிவு செய்யறோன்னே என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இப்போ நான் இதை பேசுறேன் பார்த்தீங்களா, என்ன சொல்லுவேன்னா, பிஜேபி கிட்ட இவனுக்கு காசு வருது. எப்படி? பிஜேபி ஆர்எஸ்எஸ் கிட்ட இருந்து காசு வருது. யார்? பாபாவின் மாணவனாக இருந்து பாபாவின் மாணவனாக இருந்து சுமார் 18-20 ஆண்டுகளா கொடும் சிறையில இருந்து விடுதலையாகி இன்னைக்கு சமூக ரீதியான அரசியல் செய்யக்கூடிய என்னை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தைகள் இவங்களுக்கு பிஜேபியில இருந்து காசு வருது. என்னது பண்ணுவீங்க நீங்க? அப்போ இவங்க இந்த அரசனுடைய முஸ்லீம் விரோத போக்குகளை பொதுவெளியில பேசுறதே இல்லை. பேசணும்னு சொன்னா நம்மள வந்து பிஜேபி ரேங்க் தள்ளிடுறாங்க. அப்போ திமுகவில் இருக்கிறவனை விட இந்த சமூக ரீதியான அமைப்புகள் நடத்தக்கூடிய இந்த தொண்டர்களும் திமுகவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களும் நம்மளை எப்படி பார்க்குறாங்கன்னு சொன்னால், திமுகவை எதிர்த்தாவே ஒரே இது பிஜேபி சீமானை நோக்கி அதே ஒரு யார் திமுகவை எதிர்த்தாலும் அவங்க பிஜேபி. ஆனா பிஜேபியோட கை கூத்துட்டு இப்போ எல்லா விழாக்களுக்கும் அழைக்கிற திமுகவை நோக்கி எந்த கேள்வியும் வரல. சாதாரணமான ஒரு கலைஞருடைய 100ஆண்டு விழா நாணய வெளியீட்டுக்கு மத்திய அமைச்சரை ராஜ்நாத் சிங் வராரு. சரி, ராஜ்நாத் சிங் வர்றது கூட மத்திய அமைச்சர் சரி ஏத்துக்கலான்னு வைங்க. அண்ணாமலைக்கு தம்பி அண்ணாமலை வாங்கன்னு சொல்லி நீங்க கூப்பிட்டு அவர் அரவணைக்கிற அளவுக்கு திமுக போகுதுன்னு சொன்னா பிஜேபி அதான் எப்படின்னு சொன்னா திமுகவுடைய நிலையை
எதிர்கட்சியா இருந்ததுன்னா கோபேக் மோடின்னு போடுவாங்க, ஆளுங்கட்சி ஆயிட்டாங்கன்னு சொன்னா கம்பேக் மோடின்னு போடுவாங்க. ஏன்டா இப்படி செய்யறீங்கன்னு சொன்னா அவர் நலத்திட்டங்களை திறந்து வைக்கிறதுக்காக வராரு, அவரை கம்பேக்னு சொல்லாம கோபேக்னு சொல்ல முடியுமான்னு கேட்பாருங்க. சரிதான், அப்ப அதிமுக ஆட்சியில மோடி தமிழ்நாட்டுக்கு வரும்போது கருவாடு விற்கவோ கஞ்சா விற்கவாடா வந்தாரு, அப்பவும் நலத்திட்டங்களை திறந்து வைக்கத்தாண்டா வந்தாரு, ஒரு பிரதமரா தானே வந்தாரு அப்படின்னு சொல்லு. அப்போ விமான நிலையத்துக்கு போய் வெள்ளக்கூட பிடிச்சுதான் இவங்க வரவேற்பே கொடுப்பாங்க. எடப்பாடி பழனிசாமி கூட வெள்ளக்கூட பிடிச்சுதான் வர கொடைன்றது கருப்பு கொடை தான். ஆமா, கொஞ்சம் கலர் கூட வந்து இந்த பொம்பளைங்க எடுத்துட்டு போவாளுங்க. ஆனா ஒரு முதல்வர் வந்து வெள்ளக்கூட பிடிச்சிட்டு போய் விமான நிலையத்திலிருந்து பிரதமரை வரவேற்கும் இப்படி எல்லாம் இவங்க செய்வாங்க. ஆக திமுகவை பொறுத்தவரையிலும் கடந்த கால வரலாறே சொல்லும். 99ல வந்து திமுக பாஜக கூட்டணி வச்சு 2002ல குஜராத்தில் நடந்த மிகப்பெரிய படுகொலைக்கும் போது திமுக கூட்டணியில இருந்து அதாவது அவங்களுக்கு வந்து பாதுகாத்து திமுக தானே. இதெல்லாம் பேசாம இருக்க முடியுமா நம்மளால? அப்ப கேட்டா அதே முதல்வர் கலைஞர் என்ன சொன்னாரு, அது அடுத்த மாநில பிரச்சனை, இதெல்லாம் இங்கெல்லாம் பேசாதீங்க அதை பத்தின்னு சொன்னாரு. அதனால திமுக பாபா ஒன்று சொல்லுவாருங்க அடிக்கடி, திமுக எப்பெல்லாம் எதிர்கட்சியா இருக்கோ மக்களுக்கு ஆதரவா செயல்படும்டா, எப்பெல்லாம் ஆளுங்கட்சியா மாறுதோ அப்ப மக்களுக்கு எதிராக செயல்படும்டான்னு அவர் சொல்லி ஒரு 25 வருஷம் ஆனாலும் சரி. ஆனா இன்னைக்கு கூட அது வார்த்தைகள் மாறலன்றதுதான் நீங்க பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா டெல்லியில நடக்கக்கூடிய விவசாயிகள் போராட்டத்துக்கு திமுக ஆதரவு, விவசாயிகளுக்கு ஆதரவா போராட்டம். அதே தமிழ்நாட்டுல மேல்மா சிப்காடு விஷயத்துக்கு 1 வருஷமா போராடிட்டு இருக்காங்க மக்கள். இப்போ 2 நாட்களுக்கு முன்பாக கூட பரந்தூர் விமான நிலைய விரிவாக்கத்துக்காக 1 வருஷம் விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க. இங்க வந்து அந்த விவசாயிகளை ஒடுக்குது. அந்த விவசாயிகளுக்கு ஆதரவா நீங்களும் நானும் போனாலும் போலீஸ் கைது பண்ணி உள்ள போடுது. அப்ப எது போன்ற அரசியலை திமுக வந்து வருங்காலத்துக்கு அறிமுகப்படுத்துதுன்னு பாருங்க. ஆக இந்த இஸ்லாமியர்கள் வந்து வாக்குகள் வந்து அந்த திமுகவுக்கு போக காரணம் இது போன்ற கார்பரேட்டுகள், நவாஸ் கனி போன்ற கார்பரேட்டுகளை அவங்க வந்து நியமனம் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ அப்துல்லான்னு சொல்லிட்டு ஒருத்தனை, இப்போ MM அப்துல்லான்னு சொல்லி ஒருத்தனை வந்து மேல் சபை MP ஆக்குனாங்க. யார் அவன், ஹூ இஸ் தட் அப்படின்னு சொன்னா யாரும் தெரியாது. ஆனா திமுக தான் அடையாளப்படுது, இவன் தான் அவங்க சமூகத்தினுடைய பிரதிநிதி என்று. அவனுக்கு இந்த சமூகத்துக்கு என்ன பிரச்சனை, என்னைக்கு அவன் வந்து களத்தில் இறங்கி போராடி இருக்கான், என்னைக்கு இந்த சமூகத்துக்கு ஆதரவாக பேசியிருக்கான், எதுவுமே இல்லை. திமுகவுக்கு ஜாடா போட்டுட்டு வந்தான். ஆனால் இஸ்லாமிய பிரதிநிதியாக ஒரு ஆளை வந்து அறிமுகப்படுது. அப்படி இந்த அரசியல் கட்சிகள் தான் இஸ்லாமிய பிரதிநிதிகளை அறிமுகப்படுத்துவதே தவிர சமூகத்தினுடைய உயிர்நாடுகளுக்காக கீழ்மட்டத்திலும் தொடர்ந்து போராடக்கூடிய மக்களை திமுக முன்னிலைப்படுத்துறது இல்லை. அதிமுகவுடைய செயல்பாடு உங்களுக்கு நம்பகத்தன்மையா இருக்கா? அவங்க பிஜேபி விட்டு விலகிட்டாங்கிற மாதிரி நினைக்கிறீங்களா? அரசியலுங்க நம்ம நம்பிட்டீங்களான்னு நம்பி அப்படியெல்லாம் இருக்க முடியாது. எதுவும் எப்படி நடக்கும். இது இப்ப திமுகவே இருக்கு, மத்தியில வந்து பாஜக ஆளுது, அங்க வந்து நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு ஆதரவு கொடுக்குறாங்க. நாளைக்கு ஏதாச்சுமா அவங்க 2 பேரும் வாபஸ் வாங்கிட்டாங்க, இதே திமுக கூப்பிட்டு பேசினா அன்னைக்கு ஏதாவது ஒரு சாக்கை சொல்லிட்டு மறுபடியும் ஒரு தேர்தலை சந்திச்சு அந்த தேர்தல் மூலியமா சுமார் 1.5 லட்சம் கோடி பணத்தை, இந்திய மக்களுடைய வரி பணத்தை வீணாக்க திமுக விரும்பவில்லை, ஆகையினால் நாங்க பாஜக ஆதரிக்கிறோம்னு சொல்லலாம் ஒரு வாரத்தை. இல்லைன்னு சொன்னா இப்படின்னு சொல்லுவாங்க, நாங்க அங்க போயிட்டேன்னு சொன்னா அவங்களுடைய அந்த கட்டும் போக்கு தனத்தை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக நாங்க போய் ஆதரிக்கிறோம்னு சொல்லலாம். இப்படி வந்து எதாவனாலும் சொல்லிட்டு ஆதரிப்பாங்க. அது போன்ற ஒரு கட்சி தான் திமுக என்பது மாற்று கருத்து இல்லை. என் சமூகம் இன்னும் உணரல, நிச்சயம் உணர்வாங்க. உணரும் போது திமுக தமிழக மண்டலத்தில் காணாமல் போயிடும். உங்களோட கடுமையான பணிச்சூழலுக்கு இடையிலையும் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு நன்றிங்க. நன்றி, வணக்கம்.